சில்வர் ஃபியூச்சர்ல இந்த ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி வச்சு நியர்லி 10,000 பாயிண்ட்ஸ்ன்றதை கேப்சர் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 1:35 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. பட் எப்படி இந்த மாதிரியான ரியல் ட்ரேடிங் செட்டப்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ்க்கு ஸ்டாக் ஆப்ஸ் ட்ரேடிங் கம்யூனிட்டியை உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு செட்டப் ஃபைண்ட் பண்றதுக்கு 3 டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஒரு இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ணுவோம். சில்வர் ஃபியூச்சர் சார்ட்ல சிபிஆர் இண்டிகேட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்றது 1 டே டைம் ஃப்ரேம். இந்த ப்ளூ லைன்ஸ் சிபிஆர் லெவல் அண்ட் அதுக்கு மேல இருக்க கிரீன் லைன்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் 1, 2 and 3 and 4 அண்ட் அதுக்கு கீழே தெரியுற ரெட் லைன்ஸ் எல்லாமே சப்போர்ட் 1, 2, 3 and 4. மேல இருக்க பிளாக் லைன் ப்ரீவியஸ் டேயோட ஹை அண்ட் கீழே உள்ள பிளாக் லைன் ப்ரீவியஸ் டேயோட லோ. எஸ்டர்டே கேண்டில் ஒன்னு இந்த சிபிஆர் ஜோனை விட்டு வெளியில வரணும், இல்லனா கீழே டவுன்ல போகணும். நெக்ஸ்ட் இந்த சார்ட்டை 4 hour டைம் ஃப்ரேம்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். 4 hour டைம் ஃப்ரேம்ல இந்த டாப்பை மார்க் பண்ணிக்கிட்டு சேஞ்ச் டு 15 minutes டைம் ஃப்ரேம். 15 minute டைம் ஃப்ரேம்ல கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்றது தான் என்னோட என்ட்ரி லெவல் அண்ட் என்னோட ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் டேயோட ஹையா இருக்கலாம், இல்லனா கீழே உள்ள ஸ்விங் லோவா கூட இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3 பிரேக் அவுட் பண்ணாது. இன் கேஸ் பிரேக் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 4 வரை வெயிட் பண்ணலாம், இல்லனா ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டர்டே டோட்டலா நான் 8 லாட்ல என்ட்ரி ஆனேன், 4 லாட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். சோ என்னோட என்ட்ரி லெவல்ல இருந்து இப்போ இருக்க லெவல் வரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9,000 பாயிண்ட்ஸுக்கும் மேல கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 9,000 10,000 பாயிண்ட்ஸை கேப்சர் பண்றதுக்கு மல்டிபிள் டூல்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. சிம்பிளா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலே போதும். இந்த இண்டிகேட்டர், ஸ்ட்ராட்டஜி டீடைல்ஸ் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் வேணும்னா என்னைய ஃபாலோ பண்ணிட்டு சில்வர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்க டிஎம்க்கு சென்ட் பண்றேன்.